கீழே பெண்ட் பண்ணி பாத்தீங்க அடிடா. மூன்று முடிச்ச சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த மேக்கிங் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆன எபிசோடில் ஒரு பாடி இருக்குது அப்படின்னுட்டு போலீஸ் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து பார்க்குறப்போ அது ஹரிதா அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. மூஞ்செல்லாம் செதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹரிதா அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சி ஹரிதாக்கு என்னென்ன காரியம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நிஜமாவே இறந்தது ஹரிதா தானா இல்லை வேற யாராவதா அப்படின்னு தெரியல. சுரேகாவை யார் கடத்திட்டு போனாங்க, எதனால் ஹரிதா இறந்தாங்க, இப்படி ரொம்பவே மர்மமாக போயிட்டுருக்கு சீரியல். ஃபேன்ஸ் எல்லாருமே ரஞ்சித் அவங்க ஃபேமிலியோட சாப்டர் இந்த மேரேஜ் முடிஞ்ச உடனே முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்னுமே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ரஞ்சித் ஜெயிலேருந்து வெளியில் வந்து சூர்யா கிட்ட இப்போது சவால் விட்டுருக்காரு. என்னோட தங்கச்சியை நீ எப்படி கொன்னையோ அதே மாதிரி உன்னோட தங்கச்சியை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. சூர்யா நந்தினி 2 பேருக்கும் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை சுற்றி காத்துட்ருக்கு. ஃபேன்ஸ் எல்லாருமே சூர்யா நந்தினி 2 பேரோட பழைய ட்ராக் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்னுமே இந்த ட்ராக் கண்டினியூ ஆக போகுது. வரப்போகிற அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூன்று முடிச்ச சீரியல் எப்பயும் போல் டிஆர்பி ரேட்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸ் வந்திருக்கு. 9.72 டிஆர்பி ரேட்டிங் வாங்கி இந்த வாரமும் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க சீரியல்ஸ்லேயே மூன்று முடிச்ச சீரியல் ஃபஸ்ட் பிளேஸில் வந்திருக்கு. மூன்று முடிச்ச சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த மேக்கிங் வீடியோ பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரப்போகிற அப்கமிங் எபிசோட்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.